ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. 2 பீஸ் அளவுக்கு தேங்காய், உளுந்தப்பருப்பு 1 டீஸ்பூன், 6 பச்சை மிளகா, 1 வெங்காயம், கடலைப்பருப்பு 1½ டீஸ்பூன், 8 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 குச்சி கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, கடுகு 1/4 ஸ்பூன், 1 கட்டு புதினா, உப்பு தேவையான அளவு, சின்ன கப்பில் 1/2 கப் எண்ணெய். இப்போ ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட்க்கு வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மெலிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே எடுத்து வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் போதும். இது 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்ச புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம்க்கு, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்போ பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, புதினா ரிச் இன் நியூட்ரிஷன்ன்றதுனால நியூட்ரிஷன் கம்மி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டீங்க. இப்போ புதினா சட்னிக்கு வரலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராவாக எண்ணெயோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணாதீங்க. அரைக்கும் போது கூட எக்ஸ்ட்ராவாக எண்ணெயோ தண்ணியோ ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா கழுவி வச்சப்போ அது வேகும் போது தண்ணி விட்டுரும். எந்த கீரையிலையும் சரி தண்ணி விடும். இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததும் நான் வந்து கோரியண்டர் லீவ்ஸை இதில் போட்டுக்கிறேன். அது கூடவே தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தால அத்தி போட்டுக்கிறேன். புளியாவும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இதை வந்து லாஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கும் போது தான் ஆட் பண்ணோம். அதை இப்போ 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். இதை ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த சட்னியை உடம்பு சரியில்லாதப்போ செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி எப்பயாச்சும் பசிக்காமல் இருக்கும், இல்லை பசங்களுக்கு பசிக்காமல் இருந்தாலும் இதை நம்ம கொடுக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இதை 3 நாள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தாளிப்புக்கு பேனை வச்சு பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் உடைச்ச உளுந்த 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். தாளிப்பு முடிஞ்சிச்சு. இப்படி செஞ்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் சட்னி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. இந்த புதினா சட்னி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியவும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.